நமஸ்காரம். இந்த வீடியோவை நான் ஏன் 2ஆ போடுறேன் அப்படின்னா, ஷார்ட்ஸோட டைமை விட இந்த வீடியோவோட டைம் கூட வருது. அதனால தான் நான் 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். கொஞ்சம் சிரமம் பார்க்காம அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது நான் படித்ததை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். அதனால் என்னுடைய சேனலை நீங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நமஸ்காரம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த புலி என்ன பண்ணுது, இந்த மானை அடித்து சாப்பிட்றது, தானும் சாப்பிட்டுட்டு தன் குட்டிகளுக்கும் கொடுக்குது. இதுதான் நிகழ்ச்சி. இதில் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதில் எது சரி எது தப்பு? புலி செஞ்சது சரியா தவறா, இல்லை மான் இது பண்ணுறது இதுவா அப்படின்னு சொல்லி முனிவர் கேட்குறார். இவங்க என்ன சொல்கிறான், சரிப்பா நீ சொல்லு அப்படின்னு சொல்லி ஒருத்தனை பார்த்து கேட்குறார். அவன் என்ன சொல்கிறான், இது புலி செஞ்சது சரிதாங்க, அதோட பசிக்கு தானே அது இறத்தேடுது, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உடனே அவனை புஷ்ப விமானம் கீழே தள்ளிடுது. அடுத்தது 2ஆவது அவன் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், புலி செஞ்சது தப்புங்க, இப்போ அந்த குட்டிகளுக்கெல்லாம், மானோட குட்டிகளுக்கெல்லாம் யாருங்க பதில் சொல்கிறது? பாவம், அநியாயமாக அந்த மான் செத்து போச்சே, குட்டி இழந்து தாயை இழந்து தவிக்கிற அந்த குட்டிகள்லாம் பாவம் இல்லையா? அதனால் புலி செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவனையும் கீழே தள்ளிடுது. இப்போ இந்த 3ஆவது ஆள்கிட்ட வராரு, கேட்குறார். அவன் என்ன பண்ணா, 2ஐயும் பார்த்துட்டு இருந்தான் இல்லையா? அதனால் அவன் என்ன சொன்னான், புலி செஞ்சது அதோட பசிக்கு அது இறத்தேடிச்சு, அதுவும் நியாயம்தான். அதே சமயம் தாயை இழந்த குட்டிகளும் பரிதாபம்தான், அதனால் அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி அவன் ஈரட்டாக ஒரு பதில் சொல்கிறான். அவனையும் புஷ்ப விமானம் கீழே தள்ளிடுது. கடைசியில் இருக்கிறவன் அவன் என்ன சொல்கிறான், இவங்க 3 பேரையும் பார்த்துட்டு அவன் சுதாரிப்பாக ஒரு பதில் சொன்னான். எனக்கு அது எதுவுமே தெரியலங்க அப்படின்னு சொன்னான். அவனை புஷ்ப விமானம் கீழே தள்ளலை. அதனால் நமக்கு நடக்கிற நிகழ்ச்சியில் எது நல்லது, எது சரி, எது தப்பு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. நம்ம அதை புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணவும் கூடாது. எது நம்மளை நம்ம வாழ்க்கையில் நடக்குதோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம வாழ்கிறது தான் நமக்கு ஒரு சிறந்த ஒரு வழி. நமஸ்கார். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.